ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 ஐட்டம் சொல்லி தரப்போகிறேன். பஜ்ஜி அண்ட் முருங்கைக்காய் மிளகூட்டல். இந்த பஜ்ஜியில் ஒரு என்ன டிப்ஸ் உங்களுக்கு புதுமையாக சொல்லி தரப்போகிறேன்னா, கடலை மாவு, இட்லி மாவு ஒரு கரண்டி, ஜீரகத்தை நல்லா கையால் கசக்கி ஒரு ஸ்பூன், பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி வேணும்னா சில்லி பொடி எல்லாம் போட்டு மாவை தோசை மாவு பதத்து கலக்கி வச்சுக்கணும். வாழைக்காய் அதில் போட்டு எடுத்தேன், நல்ல உப்பெல்லாம் வந்தது. முதல்ல இது கொஞ்சம் எண்ணெய் சூடானனால ஒரு பஜ்ஜி மட்டும் கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகிடுது. பட் நல்லா சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக இருந்தது. அடுத்தது காலிஃப்ளவர் என்ன பண்ண, உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு டைரெக்டாக வேணால் பூச்சி கீச்சி இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு, அடுத்தது காலிஃப்ளவர் பஜ்ஜி, அப்புறம் ஒரே ஒரு கேப்சிகம் மிளகா பஜ்ஜியும் பண்ணினேன். இது ரொம்ப நல்ல ஒரு புது டேஸ்ட்டாக இருந்தது. எப்போவும் அரிசி மாவு போடுவோம், இந்த தடவை இட்லி மாவு போட்டு இதுக்கு பேர் டீ கடை பஜ்ஜின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ அது பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இதை பண்ணினேன் நான். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப செமையாக இருந்தது. கோகோனட் சட்னி அரைச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணி கொடுத்தேன். இதுக்கு இடையில் இன்னொன்று வெறும் முருங்கைக்காய், தக்காளி, மஞ்சப்பொடி, உப்பு போட்டு வேக வைக்கணும். வெந்த உடனே வெந்த துவரம்பருப்பு அதில் போடணும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதித்து முருங்கைக்காய் வெந்த உடனே அதில் நல்ல பெருங்காயம், தேங்காய், ரெட் சில்லி, ஜீரகம், இது கொதித்த உடனே தேங்காய், மிளகா வத்தல், ஜீரகம், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சில்லி போட்டு இந்த அரைச்சதை காமிக்கிறேன். இதையும் அதில் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. முருங்கைக்காய் இப்போ சீசன். எவ்வளோ முருங்கைக்காய் சேர்க்குறோமோ அவ்வளவு இடுப்புக்கு பலம், குழந்தைகளுக்கு நல்லது, ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கேப்சிகம் பஜ்ஜியும் ஆயின்ருக்கு சைடில். இப்போ கெட்டியான உடனே அடுப்பை அணைச்சிட வேண்டிதான். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான், தழைச்சி கொட்டிக்கலாம். இதுக்கு அப்பளம் பொரித்து சாப்பிட்டா போகிறோம். ரெடியாக எடுத்து முருங்கைக்காய் மிளகூட்டல். புளி இல்லாமல், சாம்பார் பொடி இல்லாமல் இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த பஜ்ஜியையும் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே அந்த ஃபெர்மெண்டடான இட்லி மாதிரி இருந்ததுனால அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது.